சாந்தி. 18/7/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா, மதுவனம். சாராம்சம்: இனிய குழந்தைகளே, உங்களில் கருணை கொண்டு தந்தை உங்களுக்கு கொடுக்கும் ஸ்ரீமத்தை தொடர்ந்தும் பின்பற்றுங்கள். தந்தையின் ஸ்ரீமத். குழந்தைகளே, நேரத்தை வீணாக்காதீர்கள். சரியான வழியில் செயற்படுங்கள். கேள்வி: பாக்கியசாலி குழந்தைகளின் பிரதான தாரணை என்ன? பதில்: பாக்கியசாலி குழந்தைகள் அதிகாலையில் விழித்தெழுந்து தந்தையை பெருமளவு அன்புடன் நினைவு செய்கின்றார்கள். அவர்கள் பாபாவுடன் இனிமையாக சம்பாஷணை செய்கின்றார்கள். அவர்கள் ஒரு பொழுதும் தங்கள் மீது கருணை அற்றவர்களாக இருப்பதில்லை. அவர்கள் திறமை சித்தி எய்துவதற்கு முயற்சி செய்வதுடன் தங்களை ஓர் ராஜ்யத்தினை கோருவதற்கு தகுதி வாய்ந்தவர்களாகவும் ஆக்குகின்றார்கள். ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம்: 1. தந்தையை நினைவு செய்வதுடன் மற்றவர்களை உங்களுக்கு சமமானவர்கள் ஆக்குகின்ற சேவையையும் செய்யுங்கள். புண்ணியம் வீட்டில் ஆரம்பமாகுகின்றது. அனைவருக்கும் அன்புடன் விளங்கப்படுத்துங்கள். 2. இந்த பழைய உலகில் எல்லையற்ற விருப்பமின்மையை கொண்டிருங்கள். தீயதை கேட்காதீர்கள், தீயதை பார்க்காதீர்கள். நீங்கள் எல்லையற்ற தந்தையின் குழந்தைகள். எனவே அவர் உங்களுக்கு கொடுக்கும் முடிவற்ற பொக்கிஷங்களின் சந்தோஷத்தில் திளைத்திருங்கள். ஆசீர்வாதம்: நீங்கள் ஆன்மீக ரீதியாக ஆதிக்கம் செலுத்துபவராகி உங்களின் எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்களை பலனுள்ளது ஆக்குவீர்களாக. எப்பொழுதெல்லாம் நீங்கள் எவருடைய தொடர்பில் வருகின்றீர்களோ அப்போது அவருக்காக உங்களின் மனதின் உணர்வுகள் அன்பாலும் ஒத்துழைப்பாலும் நன்மை செய்யும் உணர்வாலும் ஆதிக்கம் செலுத்த வேண்டும். உங்களின் ஒவ்வொரு வார்த்தையும் தைரியமும் உற்சாகத்தினது ஆதிக்கத்தால் நிறைந்திருக்க வேண்டும். உங்களின் நேரம் சாதாரணமான கலந்துரையாடலில் வீணாக்கப்படக்கூடாது. அதேபோல் உங்களின் ஒவ்வொரு செயலும் அது உங்களுக்காகவோ அல்லது மற்றவர்களுக்காகவோ பலனுள்ளதாக இருக்க வேண்டும். ஒருவர் மற்றவருடன் ஒவ்வொரு வழிமுறையிலும் ஆன்மீக ரீதியாக ஆதிக்கம் செலுத்துபவராக இருங்கள். நீங்கள் செய்யும் சேவையில் ஆன்மீகமாக ஆதிக்கம் செலுத்துங்கள். அப்போது நீங்கள் தந்தையை வெளிப்படுத்துவதற்கு கருவியாகுவீர்கள். ஸ்லோகம்: உங்களின் கதிர்கள் தொடர்ந்து உலகிற்கே ஞானோதயத்தை ஏற்படுத்தும் வகையில் தூய சாதகமான எண்ணங்களின் இரத்தினம் ஆகுங்கள். அவ்யக்த சமிக்ஞை: எண்ணங்களின் சக்தியை சேமித்து மென்மையான சேவைக்கு கருவியாகுங்கள். காலத்திற்கும் சூழ்நிலைகளுக்கும் ஏற்ப உங்களின் எண்ணங்களினதும் வார்த்தைகளினதும் வேகத்தை உங்களின் குளிர்மை சக்தியால் சரி செய்து அவற்றை குளிர்மையாகவும் பொறுமையாகவும் ஆக்குங்கள். உங்களின் எண்ணங்களின் வேகம் மிகவும் வேகமாக இருக்குமாயின் அவற்றை கட்டுப்படுத்த முயற்சி செய்வதில் நீங்கள் அதிக அளவு நேரத்தை வீணாக்குகின்றீர்கள். ஆகவே குளிர்மை சக்தியை கிரகித்து உங்களை வீணானவற்றில் இருந்து பாதுகாத்து கொள்ளுங்கள். அப்போது நீங்கள் வீணான வேகத்தில் இருந்து விடுவிக்கப்படுவதுடன் ஏன், என்ன, இது இப்படி இருக்கக்கூடாது போன்று கேட்பதில் இருந்தும் விடுவிக்கப்படுவீர்கள். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா.